Hey guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட requested topics தான் no contact situation. So whoever for example if at all you are in a breakup situation or complete separation no contact. So it's be like any married couple இருந்தாலும் சரி or else loveல இருந்தாலும் சரி. So எல்லாருக்குமே இது காமனா ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான். So yeah, let's start the readings now. I'm just getting out of cards. Bottom of the deck, we have the moon. Okay, major arcana cards. Moon, the tower. Okay. So the first card is Ace of Pentacles. Nice. Ace of Pentacles. The Star card. Again, the major arcana cards. The Star card. Lot of major arcana. The Moon. Oh my god, I'm sorry. Three of Swords and the Moon. Okay. Bottom of the deckல வந்திருந்தது மூன் கார்டு. ஓகே. ஸோ ஐ திங்க் உங்களோட பார்ட்னர்னாலும் சரி நீங்கனாலும் சரி சம்வாட் யூ ஆர் லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அது வந்து சம்வாட் எப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இல்லாமல் சம்வாட் ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு நியூ இயரில் ஒரு நியூவா அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். அந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெவியாவே இருக்கு. அண்ட் யா ஸோ வித் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஐ கேன் சி தட் இது வந்து உங்களோட எனர்ஜிஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க வந்து ஏதோ ஒரு லைக் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க இந்த பர்சன் சைட்ல இருந்து. எப்போ அந்த பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு ஸ்டேபிள் ஒரு கிரவுண்டடா எப்போ இந்த பர்சன் வந்து நல்லா பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கு. ஆனால் சம்வாட் உங்களோட பர்சனோட சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த பர்சனுக்கு உங்களை இந்த பர்சன் ரொம்ப ப்ரையாரிட்டியா வச்சிருக்காங்க, வைக்காமலாம் இல்லை. ஆனால் இன்னுமே அந்த பாஸ்ட் ட்ராப்ஸ்லேயே தான் இன்னுமே அந்த பர்சன் வந்து டீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ கரண்ட்லையுமே பார்க்கும்போது ஸ்டில் அந்த பர்சனுக்கு வந்து உங்களை பற்றின நினப்பு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்சனோட காட்ஸை நான் பார்க்கும்போது அந்த எனர்ஜியை நான் பார்க்கும்போது சம்வாட் அந்த பர்சன் நைட் டைமில் உங்களை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நைட் டைமில் உங்களோட தாட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. பட் ஸ்டில் வித் த்ரீ ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி அவன் பார்க்கும்போது சம்வாட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் வந்து இந்த பர்சனோட தாட் ப்ராசஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த பர்சன் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் முன்ன வந்து எடுக்கணும்னு நினச்சாலும் எங்கேயோ அந்த ஒரு அவங்க வந்து ஹர்ட் ஆன சில விஷயம் தான் இந்த பர்சனுக்கு எப்பயுமே வந்து ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குட் மெமரிஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பேட் மெமரிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த பர்சனோட எனர்ஜிஸ் தெரியுது. சம்வாட் ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹர்ட்டாக இருந்திருக்கலாம் இந்த சுச்சுவேஷன்னால. அந்த செப்பரேஷன்ல இருந்து இந்த பர்சனால இன்னும் வெளில வர முடியல. மைட் பி நீங்க உங்களோட பர்சன் ஏதாச்சும் கோவத்துல ஏதாவது நீங்க ஹார்ஷா பேசியிருக்கீங்க. இல்ல அந்த பர்சன் உங்க மேல ஏதாச்சும் ஹார்ஷா ஏதாவது பேசியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டில் எங்கேயோ அந்த ஒரு மைண்டுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இன்னும் வந்து எக்ஸிட் ஆகல. உங்களுக்கும் சரி, அந்த ஒரு உங்களோட பர்சனுக்கும் சரி. எப்படி சொன்னா அந்த ஒரு ஆ லைக் அந்த ஒரு மனசுல இருக்க அந்த ஒரு காயம் வந்து இன்னும் ஆறலங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ யா வித் த மூன் கார்ட் அகெயின் சம்வாட் உங்களோட பர்சன் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களோட பர்சனுக்குமே தெரியல. ஸோ இவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனும் சரி அண்ட் சம்வாட் உங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷனும் சரி. ஸோ நீங்க போய் என்னதான் பேசணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி காசிப்ஸ் பண்றாங்க, இல்ல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பர்சனை பத்தி நீங்க பேசுறீங்க, சம்வாட் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி இந்த சென்ஸ் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் நான் மீன் பண்றேன். ஸோ யா ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா
ஸ்டில் வந்து லைக் ஒரு ப்ராப்பர் ஒரு கன்க்ளூஷன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டில் வந்து லைக் ஏதோ ஒரு சீக்ரெட்டா எதுவுமே வந்து சொல்லிக்காம லைக் என்ன அடுத்து நடக்கும், என்ன அடுத்து வந்து இந்த பர்சன் ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்றதே எதுவுமே வந்து காமிச்சிக்காம ஒரு மாதிரி இந்த பர்சன் வந்து லைக் ரொம்ப ஒரு சீக்ரெட்டாவே தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ப்ராசஸ்லயுமே எனக்கு இந்த பர்சனோட சைட்ல இருந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியல. பிகாஸ் இவங்க இன்னும் அந்த பாஸ்ட் பேக்கேஜஸே தான் வச்சு சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு. பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை வந்து யோசிச்சுட்டே தான் இந்த பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காத மாதிரி இருக்கு. வித் ஸ்டார் அண்ட் மூன் கார்டு அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த பர்சனோட தாட் ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்க இல்லாம இல்லை. அண்ட் லைக் உங்களோட தாட் ப்ராசஸ்லயுமே இந்த பர்சன் இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எமோஷன் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு. எமோஷன்ஸ் இல்லாமலாம் இல்லை, தட் இஸ் அ ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் அகைன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் வித் மூன் கார்ட் ஆல்சோ there is a strong emotions in the both the side. ரெண்டு சைட்லயுமே அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா வெளி காமிச்சிக்க மாட்டேன்றாங்க. சம்வாட் ஏதோ வந்து லைக் இந்த த்ரீ ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜிஸ் பார்க்கும்போது பாஸ்ட்ல நடந்த அந்த விஷயத்தையே வந்து இன்னுமே இந்த பர்சன் ரொம்ப கன்சிடர் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் லெட்ஸ் சி வித் ஒன் மோர் கார்ட் லைக் எனி நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு பார்ப்போம் எனி இம்ப்ரூவ்மெண்ட் வருதான்னு. Okay. See guys, again, yeah, see, again with the hangman card வந்து மேல வந்திருந்தது and the ten of wands and four of cups, everything is again the same. ஸோ இந்த பர்சனோட சைட்ல இருந்து லைக் இன்னுமே ஒரு இந்த பர்சன் வந்து லைக் கொஞ்சம் ஹீலிங் ஜேர்னில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சம்வாட் திஸ் பர்சன் நீட் டு பி ஹீல். அவங்களுக்கு லைக் ஏதோ ஹர்ட் ஆயிருக்கு இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு விதத்துல. இன்கேஸ் நீங்க சொல்லலாம் லைக் இல்ல நான் தான் ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ ஏன் இது உங்களோட எனர்ஜி கூட இருக்கலாம். பட் ஸ்டில் லைக் ஸ்டில் இந்த பர்சனுக்கு இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சம்திங் இந்த பர்சனுக்குமே டிஸ்டர்ப்டாக தான் இருக்கு. இன்னுமே இந்த பர்சன் வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட்ல இல்லை. ஸோ அதனால இன்னும் டிலே இருக்க மாதிரி தான் இருக்கு இந்த கனெக்ஷன்ஸ்ல. இந்த பர்சன் வந்து பேசுறது வந்து கொஞ்சம் டிலேவா இருக்க மாதிரி தான் இருக்கு. Let's see உங்களோட பர்சனோட சேனல் அவங்க மெசேஜ்மே பார்க்கலாம். லைக் வாட் யுவர் பர்சன் வாண்ட்ஸ் டு சே. Channel our messages. No cards. Four messages. Two more messages. I'm waiting for the divine timing. Let's see what your person wants to say. Let me, okay, let me. I like to spend my time with you. Okay, so see அந்த பர்சனுக்கு அந்த எமோஷன்ஸ் இருக்கு, பேசணும்லாம் நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் they are not taking any action. I feel attracted towards your soul. Again they feel அந்த ஒரு attractions இருக்கு இங்க, emotions, attractions. Please, I want to meet you secretly. And the last card is leaving you alone. Okay, so அதுதான் லைக் with the let me please. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பர்சன் வந்து லைக் நீங்க போய் பேசுறதோட அந்த பர்சனே வந்து தான் பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. சம்வாட் இந்த பர்சன் வந்து லைக் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டிவைன் டைமிங், ரைட் டைமிங்காக இந்த பர்சன் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. சம்வாட் ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு சில விஷயம் வந்து மைட் பி நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது பேசினாலும் சரி, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு அப்படின்னா அந்த பர்சனால இன்னும் அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சம்வாட் ஏதோ நீங்க ஏதோ பேசினதோ இல்ல ஏதோ அந்த சண்டை நடந்தது இன்னுமே அவங்க அதனால வந்து டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் டிலேவும் இருக்கீங்க. ஸோ அகைன் இந்த பர்சனுக்கு வந்து லைக் உங்க மேல ஃபீலிங்ஸ் இல்லாமலாம் இல்லை, அந்த பர்சன் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்க மேல ரொம்ப அட்ராக்டடா தான் ஃபீல் பண்றாங்க, உங்கள வந்து தனியா மீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அந்த பர்சனோட தாட் ப்ராசஸ்ல இருக்கு. பட் ஸ்டில் ஆனா இந்த பர்சன் வந்து லைக் லீவிங் யூ அலோன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. லைக் அந்த ஒரு கோல்டு பிஹேவியர் இந்த பர்சனோட சைட்ல இருந்து இருக்கு. ஸோ கோல்டு பிஹேவியர் இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் என்னதான் ஒரு எமோஷன்ஸ் இருந்தாலும் சரி, பட் ஸ்டில் அதை வெளிக்காமிச்சிக்காம அந்த ஒரு கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, அந்த குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி மாதிரி அந்த ஒரு கட்டிங் எனர்ஜிலே தான் அந்த பர்சன் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ யா, பட் ஆனால் நீங்கள் போய் பேசுறதோட இந்த பர்சன் வந்து பேசினா பெட்டராக இருக்கும்.
பட் யா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லிட்டில் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க லைக் நான் ரொம்பவே ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு ரைட் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ ரைட் டைமில் அந்த பர்சன் கிடைக்கும்போது நீங்கள் திருப்பி இந்த மாதிரி ஒரு சண்டை வராது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பிகாஸ் அகைன் அண்ட் அகைன் பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேஷன்ஸாக இருக்குது அப்படின்னா லைக் அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கும். லைக் என்னடா இந்த மாதிரி இருக்குது நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ குட் அண்ட் ரைட் டைம் வித் யுவர் பர்சன். பட் ஓவரால் பார்க்கும்போது இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமல் இல்லை, தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபீலிங்ஸ். அவங்க அவங்க வந்து உங்களுக்காக ரொம்பவே நிறைய ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் ஏதோ லைக் டிஸ்டர்ப்டாக இருக்கனால இந்த கனெக்ஷன்ஸில் ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருக்குது. யா. ஸோ கைஸ், வி ஹாவ் கம் டு த எண்ட். ஸோ யா, திஸ் இஸ் யுவர் ரீடிங். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசன்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் உங்களுக்கு இது போல் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் இந்த ரீடிங்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக் வந்து நான் ஃபியூச்சரில் நான் ரீடிங்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும்னா யூ கேன் டூ ரீச் அவுட் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருப்பேன், ஹைலைட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை டேட்டா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களோட ரீடிங்ஸை வித்தின் டேவே நான் பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் வித்தின் டேவே நான் உங்களுக்கு ரீப்ளே ப்ளஸ் வித்தின் டேவே உங்களோட ரீடிங்ஸ் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆர்எல்ஸ் லைக் 1 or 2 days அவ்வளோதான். லைக் ரொம்ப நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் வில் பி லைக் இன்ஸ்டன்ட் ரீடிங்காக தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் உங்களுக்கு இது போல் லைக் மல்டிபிள் ரீடிங்ஸ், தமிழ் டேரோ ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் டேரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது போல் இன்னும் மல்டிபிள் ரீடிங்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்கிறனால நீங்கள் எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு அது மூலிமா ஒரு காஸ்டின், ஒரு அலாட் அண்ட் அது மூலிமா ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டாரோ 143 ஃபேமிலி. ஐ ஹோப் நீங்களுமே இந்த ஃபேமிலியில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டாரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். ஸோ அவங்களுக்குமே இது மூலயமா ஒரு மெசேஜஸ், ஒரு அலாட் அவங்களுக்குமே கிடைக்கட்டும், அந்த ஒரு கைடன்ஸ் அவங்களுக்குமே கிடைக்கட்டும். ஸோ yeah guys, to see you on the next reading. Until that, take care. Please give your support, please give your support. நீங்கள் என்னோட சேனல் டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ yeah, so please give your support guys. Thank you so much. Love you all. Take care. Bye bye. Bye bye.